ಎಲ್ಲರೂ எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ಸಮಸ್ಯೆಗೆ ಜಯ ಜಗನ್ನಾಥ್ ಸಮಸ್ಯೆಗೆ ಎಂತಿದ್ದಂತೆ ಎಂತಸಕ್ಕೋಸ್ಕರ ಅಂತ ಅಂತು இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து டே விலாக் தான் ஷூட் பண்ண போகிறேன். பட் வந்து இன்றைக்கி வந்து சமையல் என்ன செய்யுதுன்னே தெரியல. ஏன்னா நான் வந்து ரசம் வந்து செஞ்சுருந்தேன், அதை அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சுருக்கேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து என்ன சமையல் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை. நான் ஃப்ரிட்ஜில் கூட ஒன்றுமே கிடையாது. அவர் இருக்கும்போது தான் எல்லாமே வாங்கிட்டு வருவோம். இங்கே பாருங்கள், இது வந்து ரசம், இது வந்து தோசை மாவு கூத்திருக்கிறது, அது அப்படியே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நேற்று நைட்டு வந்து குழம்பு வந்து கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு, அதுவும் வந்து வச்சுருக்கேன். வெறும் வந்து பூசணிக்காய், அதுக்கப்புறம் வந்து தக்காளி மட்டும்தான் இருக்குது, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. காய்கறிகள் வந்து ஏதாவது வாங்கணும். இங்கே பாருங்கள், இங்கே இருந்த பெட்ஷீட்டில் எல்லாமே எடுத்து துவைச்சி போட்டிருக்கேன் இன்றைக்கி. அங்கே நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள். எல்லாமே துணியால் ஃபுல்லாகவே துவைச்சி போட்டேன். அங்கே வந்து பில்லோ கவர்ஸ் எல்லாமே பாருங்கள், எல்லாமே துவைச்சி போட்டேன். இன்றைக்கி வந்து மழை தூர்ற மாதிரி இருக்குது. உள்ளே ஒன்று பெட்ஷீட்டும் இருக்குது பாருங்கள். அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட வந்து நான் வந்து காட்டவே இல்லை, இந்த வீட்டில் வந்து செல்ஃப் வந்து பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்களேன், கிச்சனுக்கு வந்து செல்ஃப் வந்து பண்ணிட்டாங்க. இது வந்து கபோர்ட் மாதிரி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அங்கே வந்து சிங்க் அங்கே அந்த இடத்துல வைக்கிறது, அதுக்கப்புறம் அது பக்கத்தில் கேஸ் வைக்கிறது. இந்த பக்கம் வந்து கேஸ் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அக்னி மூலம் வந்து எந்த பக்கம் இருக்குமோ அந்த பக்கம் தான் பார்த்து வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் இந்த பக்கமாக இருந்திருக்கும். சரி, என்ன பண்ண முடியாது. இது இவ்வளோ தான் இருக்கும். இடம் பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. ஃப்ரிட்ஜ் வைக்க இடம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. இங்கே பாருங்கள், செல்ஃப்ஸ் எல்லாமே போட்டாச்சு. நம்ம செடியில் பாருங்கள், கொய்யாக்காய் வந்து அழகாக வந்திருக்கு. அதிகமாக நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அதிகமாக கொய்யாக்காய் வந்து காய்ச்சிருக்கு. இப்போ வந்து இந்த இடத்துல விண்டோ வந்து எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் மணல் எல்லாமே பாருங்கள், இங்கே வந்து போட்டாச்சு. மணல் ஃபுல்லாக முன்னாடி வந்து மணல் போடாமல் இருந்துச்சு, மணல் போட்டாச்சு. விண்டோ பாருங்கள், விண்டோ வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது இந்த சைட் பார்க்கும்போது டிசைன் தெரியல, அங்கே அந்த சாமிக்கிட்ட போயிட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து டிசைன் தெரியும். இது இன்னுமே அந்த பலகைகள் எல்லாமே இன்னுமே எடுக்கலை. எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் நீட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு வீட்டுக்குமே இதே மாதிரி டிசைன் தான் பாருங்கள். அந்த வீட்லேயுமே அதே மாதிரி தான் கட்டுறேன். வாங்க இங்கே பாருங்கள், இந்த வீட்லேயும் இதே தான். பட் இந்த அல்மாரின்னு சொல்லுவாங்க, கப்போர்டுன்னு சொல்லுவாங்க. பட் இதை வந்து செங்கல் வந்து ரொம்ப ஏற்றிட்டாங்க. நாங்கள் வந்து பார்த்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க பாருங்கள். எல்லாம் மூங்கில் இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து கம்பு எல்லாமே இங்கே வச்சுருக்கோம். இங்கே பாதி செங்கல் எல்லாமே இருக்குது. இதுக்கு மேலே வந்து 7 செங்கல் மேலே வந்ததுக்கப்புறம் தான் வந்து மேலே பெட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். செல்ஃபு, இது வந்து செல்ஃபு. இங்கே பாருங்கள், விறகுக்கு எப்படி போட்டு வச்சுருக்கோம் கவர் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து கிளைமேட் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி வந்து நல்ல கிளைமேட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் பூனை, இது நம்ம வீட்டிலே இப்போ வந்து இருக்குது பாருங்கள். ஒய் மியாவ். ஹாய் சொல்லு, ஹாய் ஹாய் சொல்லு. மூஞ்சி திருப்புது. இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை கோயிலுக்கு போயிருந்தேன். சிவனுக்கு வந்து பால் ஊற்றி, அதுக்கப்புறம் பாருங்கள் சிவன்கிட்ட கிடைச்ச தீர்த்தம் இப்படி தான் கொடுப்பாங்க. இது வந்து சிவனுக்கு ஃபேவரட்டான பெல்லப்பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இலையை. அப்பா வந்து வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 2 வாழைப்பழம் வந்து சாமிக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். இப்போ வந்து இங்கே தான் வைக்கிறாங்க, இந்த இடத்துல தான்
ஏன்னா இடம் வேறு இல்லைல்ல, அதனால் மாட்டுக்கு தீனி வந்து இங்கே தான் வைக்கிறாங்க. இது ஒரு மாதிரி இருக்கும், இது வந்து ஒரு மாதிரி இருக்கும். விறகு கூட பாருங்கள் இடம் இல்லாமல் இங்கே வைக்கிறதா இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாகவே முன்னாடி வந்து இங்கே தான் நம்ம வந்து அடுப்பு வச்சுருப்போம். இப்போ வந்து மழை வந்துச்சு அப்படின்னாவே இந்த இடம் ஃபுல்லாக வீட்டு வரைக்கும் இங்கே வரைக்கும் வந்து வரும். மற்ற என்ன பண்ணுறது. மாமியார் வந்து இன்றைக்கி விளக்கிட்டுருக்காங்க. கை வந்து எனக்கு இன்னுமே அந்தளவுக்கு ஃபோர்ஸாக விளக்க முடியாது. கருப்பு சட்டி எல்லாமே விளக்கிட்டுருக்காங்க பாருங்கள். சாப்பாடு மட்டும் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். आज खाली भात रंधाब, आज खाली भात रंधाबटी शाग तुम्हें खाली खाइब ना तरकारी तू आनी फ्रिज रे सेटा मु खाईदेवी तुम जहाँ कर பாருங்க. இன்றைக்கி வெறும் தண்ணி சாப்பாடு. நைட்டுக்கு வந்து இந்த பருப்பை வந்து ஊற வச்சுட்டு உருளைக்கிழங்கு போட்டு மசாலா வச்சிடணும். இதை வந்து ஊற வைக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஊற வச்சிட்டோம். இது வந்து நைட்டுக்கு வந்து நம்ம குழம்பு செய்கிறதுக்கு சரியாக போயிடும். மாமியார் வந்து இப்போ வந்து அடுப்பு பற்ற வைக்க போகிறாங்க. சட்டி கழுவி முடிச்சாச்சு. நம்ம கிளைமேட் செம்மையாக இருக்குது. சரி, ஓகே. கரெக்டாக 1:30 மணி நேரம் இருக்கும். இங்கே பாருங்களா எப்படி மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பெட்ஷீட் துவைச்சி தேவையில்லாமல் துவைச்சி போட்டணும் அப்படின்ற மாதிரியே இருக்குது. இடம் ஃபுல்லாக பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. அதுவும் இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டேன். மழை வந்துகிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யூஸ் பண்ண பேங்கிள்ஸ் எல்லாமே எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே தூக்கிட்டு போய் தண்ணியில் தான் கொண்டுட்டு வராங்க. இந்த லெமன் வந்து நான் தமிழ்நாட்டில் இருக்கும்போது செகண்ட் டைம் வரும்போது நான் வந்து சாமிக்கிட்ட வச்சு எடுத்துகிட்டு வந்தது. இன்னுமே அப்படியே இருக்குது. இதை வந்து தண்ணியில் போடணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ வலியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. எல்லாமே ஸ்டோன் எல்லாமே விழுந்து கலர் ஷேட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். மற்றபடி வலியில் எல்லாமே காஞ்சிக்கணும். நல்லாயிருக்கு. உடஞ்சி போன மாதிரி கூட இருக்கும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் வந்து 4:30 ஆக போகுது. இன்றைக்கி வந்து பாத்திரம் எல்லாமே கழுவணும். இன்னும் வீடு எல்லாமே க்ளீன் பண்ணல. வீடு எல்லாமே க்ளீன் பண்ணணும். மாமியார் என்ன பண்ணுறாங்கன்னு வாங்க பார்த்துட்டு வரலாம். இடம் ஃபுல்லாகவே ஈரமாக இருக்குது. இந்த வீடுமே க்ளீன் பண்ணணும். இங்கே பாருங்கள் மாமியார் வந்து என்ன பண்ணுறாங்க, டிவி பாருங்கள். இன்றைக்கி ஈவினிங் vlog இது தான். ஈவினிங் vlog கூட இல்லை, மொத்தமாக டே vlog, ஃபுல் டே vlog மாதிரி. ஏன்னா ஈவினிங் டைமில் வந்து பாத்திரம் கழுவணும், வீடு கூட்டுறணும், அந்த மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி துணி காய போட்டுறது எல்லாமே அப்படியே ஈரத்துலேயே இதாகிடுச்சு. பட் பெட்ஷீட்ஸ் வந்து நாங்கள் வந்து ஃபேனுக்கு கீழே போட்டிருக்கோங்க அந்த வீட்டுக்கு முன்னாடி. சரி, ஓகே. எல்லாமே நான் வந்து பாத்திரம் எல்லாமே கழுவி முடிச்சுட்டு வீடு எல்லாமே கூட்டி முடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ஊற்றிக்க வச்சு க்ளீன் பண்ணிட்டேன். வீடெல்லாம் கூட்டிட்டேன். அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாமே விளக்கிட்டு இந்த இடமும் சுத்தம் படுத்தி விட்டுட்டேன். இது எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த வீடியோமே க்ளீன் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. பாத்திரம் எல்லாமே கழுவிட்டு எடுத்துகிட்டு போய் ஸ்டாண்டில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து இன்றைக்கி கோவிலுக்கு போயிருந்தேன் பார்த்தீங்களா. இது வந்து பூஜை தட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கிண்ணம் தான், பட் இங்கே சொல்கிறது வந்து பூஜை தட்டு. ஆனால் இதில் வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவணும் அப்படின்னா இது வந்து பீத்தாம்பரி பவுடர், அதுக்கப்புறம் லெமன் போட்டு விளக்கணும் அப்படின்னா கூட அழகாக க்ளீன் ஆகிடும். இங்கே பாருங்கள்
எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈரமாகவே வைக்கக்கூடாது. நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது கிளாத் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, காட்டன் கிளாத்து, அதை வந்து இதை இப்படி வச்சு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேருங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா வந்து இந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா, தண்ணி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா பளபளன்னு இருக்கும். இதே மாதிரி எப்போவுமே இருக்கணும் அப்படின்னா நான் வந்து ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன், அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு நல்லா காற்று போகாத அளவுக்கு வந்து இந்த மாதிரி கவர் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து காற்று வந்து போகாமல் இருக்கணும். இங்கே ஏதாவது ஹோல்ஸ் எதுவுமே இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து இதுக்குள்ளே போட்டு நல்லா சுற்றி விட்டு ஒரு இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையானும் போது நம்ம எடுத்துக்கலாம். சும்மா தண்ணி போட்டு வாஷ் பண்ணி நம்ம இதை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி கழுவ தேவையில்லை. நான் இப்போ உங்களுக்கு அதை போட்டு காட்டுறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் தாங்கும். இதே கலரில் இருக்கும், மாறாது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே பூஜை முடித்து சாயங்காலத்தில் நான் விளக்கி இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சிடுவேன். போகும்போது வந்து பூஜையில் வந்து நம்மளுக்கு வந்து என்னென்னா தடபுடலாக இருக்கும். அதை எடுக்கணும், இது எடுக்கணும், இது மருத்துவம் அந்த மருந்துரும்னு சொல்லிட்டு. அதனாலவே நான் வந்து இதை கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணும்போது நான் இதை வெறும் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நான் திங்ஸ் எடுப்பேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஃபுல் டே விலாக் தான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறேன். ஐயோ, கிண்ணம் வச்சுருந்தால அது விழுந்துருச்சு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் அதிகமாக வேலை செஞ்சுட்டு இருந்தனால இன்றைக்கி வந்து கிளைமேட்டும் வந்து சில்லுன்னு இருக்கா, அதனால் ஃபேஸ் வாஷ் பண்ணல. மார்னிங்கே வந்து குளிக்கும்போது ஃபேஸ் வாஷ் பண்ணி ரெடி ஆனது தான். திருப்பி நம்ம வந்து அதிகமாக வந்து இது பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதுனால கோல்டு அதிகமாகிடும். அதனால் நான் வந்து என் ஹெல்த்தை வந்து நான் கொஞ்சம் பத்திரமா பார்த்துப்பேன். இல்லை அப்படின்னா நான் திருப்பி படுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஆகிடும். ஓகே, இன்றைக்கான ஃபுல் டே விலாக் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, பாய் எல்லாருக்கும்.